அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் விண்வெளி பார்வை சேனலில் இருந்து காயத்ரி. எனக்கு இந்த வாய்ப்பளித்த எனது குருஜி திரு கா பார்த்திபன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்று நாம் மேசராசியை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். மேசராசியின் தொழில், படிப்பு, குறிக்கும் இடம், பகுதி, உடல் உறுப்பு, குணநலன்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்வோம். மேசராசி என்பது ராசி கட்டத்தின் முதன்மை ராசியாகும். மேசராசியின் சின்னம் ஆட்டின் தலை. ஆடு போன்ற சுறுசுறுப்பை குறிக்கும் மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். மேசராசியின் அதிபதி செவ்வாய். மேசராசியில் சூரியன் உச்சம் பெறுவார். தேசிய அளவில் வீர விருதுகளை குறிப்பது மேசராசி. மேசராசியானது கிழக்கு திசையை குறிக்கும். மேசராசியில் சுக்கிரன் இருந்தால் தெரிந்த நபரை அல்லது சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்வார். மின்கருவி, ஆயுதங்கள், கூர்மையான பொருட்கள், அடுப்பு ஆகியவற்றை குறிக்கும். பெரும்பாலும் இவர்களின் தொழில் மத்திய அரசு பணி, மருத்துவம், பொறியியல், மெக்கானிக், வாகனம் தொடர்பான தொழில், எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில், செங்கல் சூளை, தீயணைப்புத்துறை, லேப், தொல்பொருள் ஆய்வு ஆகும். மேச ராசியினர் தேர்ந்தெடுக்கும் கல்வித்துறை மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், அரசியல் ஆகும். மேச ராசி குறிக்கும் உடல் உறுப்புகள் நகம், பல், நாசி, எலும்பு மஜ்ஜை, இருதயம், புருவம், முதுகு, மச்சம், வடு, மறு. பொதுவாக மேசராசியினரை தாக்கும் நோய்கள் அம்மை, வெட்டுக்காயம், கட்டிகள், தீக்காயம், பித்த நோய், மூளைக்காய்ச்சல். மேசராசியினர் பொதுவான தன்மை. பொதுவாக கோபக்காரர் மற்றும் விடாமுயற்சியுடன் போராடி வெற்றி பெறுவார்கள். அதீத துணிச்சல், சாமர்த்தியம், மனவலிமை அதிகமாக இருக்கும். மேசத்தில் சூரியன் உச்சமாக இருப்பதால் தந்தையை பற்றியும் அவருடைய குணம், தொழில், எங்கு குடியிருப்பார், எந்த நோய் என அனைத்தையும் அறியலாம். அதே சமயத்தில் மகனை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். ஜாதகரின் தந்தை கடன் சிக்கலில் இருப்பார். செவ்வாயுடைய எண்கள் 7 அல்லது 9. மற்ற ராசிகளை பற்றி வரும் பதிவில் காணலாம். ஜோதிடம் கற்றுக்கொள்ள ராஜநாடியை நாடுக. நன்றி.